ஆமென். அருமையான அப்போஸ்தலன் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் இவ்வாறாக எழுதி நமக்கு சில ஆலோசனையை தருகிறார். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. பிசாசு அப்படின்னாலே எனக்கு நமக்கு எப்படி தான் இருக்கு? கொஞ்சம் அலர்ஜியாக தான் இருக்கு, பயமாக தான் இருக்கு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டத்தோடு நின்றுட்டே இருப்பாங்க. அந்த பிசாசு அலக்கழிச்சு ஆடுது அப்படிங்கிறத பார்த்தோன்னே மெதுவாக அப்படியே 2 ஸ்டெப்பு பின்னாடி வாங்கி கொஞ்சம் தூரத்துலேருந்து அப்படியே பார்ப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக ஏதாவது பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோன்னே சத்தமே இல்லாமல் இடத்த என்ன செஞ்சிருவாங்க? காலி பண்ணிடுவாங்க. ஆனால் சத்தியம் என்ன சொல்லுது? பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன், பிசாசு தலை நசுக்கப்பட்டவன், அவனுடைய அதிகாரங்களும் அவனுடைய வல்லமைகளும் அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு விட்டது. என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, ஆமென், அன்னைக்கே துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே உரிந்து கொண்டு வெற்றி சிறந்தார். ஆனால் அவன் தந்திரமானவன். அவன் இன்னைக்கும் நான் தோற்கடிக்கப்படவில்லை என்கிற ஒரு மாயையான பிம்பத்தை அவன் காண்பித்து கொண்டே இருக்கிறான். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன ஆலோசனை சொல்றாருன்னா, இந்த பிசாசுக்கு தேவ பிள்ளைகளை நீங்கள் எதிர்த்து நின்றால் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பு ஒரு 40 நாட்கள் அவர் உபவாசித்து அவர் ஜெபித்து அந்த ஊழியத்தை துவங்க ஆரம்பித்த போது, ஜெபம் முடிஞ்ச உடனே அவர் மீட் பண்ண முதல் யார் தான்? சாத்தான் தான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், இந்த 3 வருஷத்தில் இந்த உலக ரட்சகர் பிதாவின் சித்தத்தை செஞ்சு முடிச்சிட்டாருன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ அதை துவங்குறதற்கு முன்பதாகவே அவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்கு தான் அவன் என்ன செஞ்சான்? முயற்சியெல்லாம் செய்தான். ஆனால் இயேசு பிசாசை ஜெயித்தார். இப்போ இயேசு பிசாசை ஜெயித்தார் அப்படின்னா அவர் சும்மா ஜெயிக்கல, அவனை எதிர்த்து நின்று ஜெயித்தார். வார்த்தையினாலே ஜெயித்தார், வேத வசனத்தை உபயோகித்து ஜெயித்தார். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் பிசாசை ஜெயிக்கணும்னா நாம் தேவனுடைய வார்த்தையின் மூலமா, அதுதான் ஆவியின் பட்டயம் அப்படின்னு சொல்லப்பட்டு, அல்லேலூயா, வார்த்தையினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் சாத்தான் என்ன செஞ்சாங்களாம்? ஜெயித்தார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ பிசாசின் போராட்டங்களை கண்டு நாம் ஒரு நாள் பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு எதிர்த்து நிற்க நீங்கள் திராணி உள்ளவர்கள் அனுப்பிச்சணும் இருக்கணும். அப்போ அதுக்கு ஒரே வழி, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு நபரை பிசாசு ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஆமென். தேவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிற ஒரு நபர் தான் தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒருவர். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனையோ மனுஷியையோ பிசாசு ஓவர் கம் பண்ண முடியாது. பாஸ்டர் பால் யாங்கிஜோ அவருடைய அனுபவங்கள் எல்லாம் வேடிக்கையானதாகவும் ஆச்சரியமானதாகவும் இருக்கு. அவருடைய ஊழியத்தில் அவர் பல ஆயிரக்கணக்கான பிசாசுகளை துரத்தியிருக்காராம். ஆனால் அவருடைய ஆரம்ப நாட்களில் அவருக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லை. அவர் ஒரு முறை தன்னுடைய அனுபவத்தை சொன்னதை நான் கேட்டேன். அவர் இளைஞனாய் புதிதாக ஊழியத்தை ஆரம்பித்த போது ஒரு 50 பேருக்குள்ளே தான் சர்ச்சில் இருந்திருக்காங்க. அந்த சிட்டியிலேயே பிரபலமான ஒரு மருத்துவருடைய மனைவிக்கு ஒரு பக்கம் பக்கவாதம், அது வியாதியும் சொல்லி அந்த டாக்டர் பார்த்தீங்களா, அவர் எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமோ, எந்தெந்த விதத்தில் எடுக்க முடியுமோ எல்லாம் எடுத்து ஃபெயிலியருங்கிறதுனால அப்படியே விட்டுட்டார். அந்த அம்மா சர்ச்சுக்கு வந்தாங்க. இவர் ஒரு நாள் மாலை அவருடைய கூடாரத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஒரு மாதிரி சிரிச்சிருக்கு. அது சிரித்ததை பார்த்தோன்னு இவர் பயந்துட்டார். என்ன இப்படி ஒரு வித்தியாசமாக சிரிக்கிறீங்க, ஏன் சிரிக்கீங்க இப்போ அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அது ரொம்ப அகோரமாக என்ன செஞ்சிருக்கு. அப்போ இப்படி சிரிச்சதுன்னா அது டெய்லி அவர் அதிகாலையில் சர்ச்சில் ஜெபம் நடத்துவாராம். அந்த ஜெபத்துக்கு அந்த அம்மா வருமா. அவர் சொல்லிட்டாரா, நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக அதிகாலை சர்ச்சுக்கு நினைச்சக்கூடாது, வந்துடாதீங்க அப்படின்ட்டார். யாராவது அப்படி சொல்லுவாங்களா? அவர் சொல்கிறார், எனக்கு தெரியாமல் நான் சொன்னேன் அப்படின்றார். மறுநாள் இவர் அதிகாலையில் சர்ச்சுக்கு போனால் இவருக்கு முன்னாடி அந்த அம்மா உட்காந்துருக்கு.
இவர் ஜெபத்தை ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் அது எழுந்திரிச்சிட்டு அகோரமாக அது சத்தம் போடவும் சிரிக்கவும் ஆரம்பித்தோடனே இருந்த ஆட்களும் பார்த்தாங்க. அதிகாலை நேரம் வரையா பயந்து ஒருத்தராக ஓடிட்டாங்க. இப்போ அந்த அம்மா திடீர்னு ஆண் குரலில் பேசிச்சான். இவர் கேட்டாராம், சர்ச்சில் இப்படி அநாகரிகமாக சிரிக்கக்கூடாது, இப்படி சத்தம்லாம் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது, பேசாமல் உட்காருங்கன்னு இருக்காரு. அந்த வார்த்தையை கேட்டோன்னு அது ஆண் குரலில் என்ன செஞ்சிருக்கு. அவர் சொன்னார், ஏமா இப்போ நீங்கள் ஆண் குரலில் பேசுகிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு? உன்னையும் இவளையும் கொள்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு. ஐயோ, நல்ல வசமாக என்ன செஞ்சிட்டோம், மாட்டிட்டோன்னு. அங்கேருந்து அது பக்கவாதம் வந்த லேடி ஆக்ரோஷமாக அங்கேருந்து பாஞ்சிருக்கு. இவர் பார்த்துருக்கிறாரு. இருந்த ஆட்கள் எல்லாரும் சர்ச்சை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, பயந்து ஓடிட்டாங்க. ஒரு நபராய் நான் மாட்டிக்கொண்டேன், என்னை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா, ஹெல்ப் ஹெல்ப்னு சுற்றி ஓடினாராம். அப்போ பாருங்க, இயேசுவின் நாமத்தில் போ, இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னா உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு அது என்ன செஞ்சிருக்கு, சுற்றி இருக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க. அவர் சொல்கிறார், 8 மணி நேரம் நான் போராடினேன். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே இவரால் ஓட முடியல. இவரும் டயர்டாகி நின்றுட்டாரா, அதுவும் டயர்டாகி நின்றுட்டான். இவரும் உட்காந்துட்டாரா, அதுவும் உட்காந்துட்டான். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அதுக்குள்ள பல பிசாசுகளின் கூட்டம். இவர் ஒரே ஒரு ஆளு, போ இயேசுவின் நாமத்தில் போ. அதுவும் டயர்டாகி போக மாட்டேன் இப்படியே சொல்லிட்டு இருந்துச்சான். அவர் சொல்ல, திடீர்னு ஆவியானவரின் வல்லமை எனக்குள் இறங்கியது. அல்லேலூயா. அப்போ தான் இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்ன உடனே அது நிறைய பார்த்தீங்களா, அது சொல்லியிருக்கு, இனிமே இங்கே இருக்க முடியாது. இது வரைக்கும் இவனுக்கு அனுபவம் இல்லை, அதனால இவனை எப்படியாவது மிரட்டி நம்ம இதுக்குள்ளே என்ன செஞ்சிடலாம், இருந்துடலான்னு பார்த்தோம். ஆனால் இனிமேல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நீ மொதப்போ, நீ மொதப்போ, நீ மொதப்போன்னு 1 by 1 அனுப்பி அந்த அம்மாவுக்கு சுகமாயிட்டான். அல்லேலூயா. சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா எப்படி போயிருக்காங்க, நல்ல சுகமாக்கி நடந்து போயிருக்காங்க. டாக்டருக்கு ஆச்சரியம். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், எனக்கு பிசாசு ஆரம்பத்தில் எப்படி வரட்டும்னு நினச்சியாது தெரியாது, அந்த அனுபவம் இல்லாததுனால அதுக்கு பயந்து நான் ஒன்று. ஆனால் இன்றைக்கி என்னுடைய ஊழிய அனுபவத்தை நான் பல்லாயிரக்கணக்கான பிசாசுகளை நினைச்சிருக்கேன், துரத்தியிருக்கேன். இன்றைக்கெல்லாம் இயேசுவின் நாமத்தில் சொன்னால் அது எவ்வளோ பெரிய பிசாசாக இருந்தாலும் அதுக்கு எனக்கு முன்னாடி என்ன செய்யறதில்ல, நிற்கிறது. ஏன்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான். பிசாசு கண்டு ஒரு நாள் பயப்படாதீங்க. வசனத்தின்படி நீங்கள் நடக்கிறவங்களா இருந்தால், தேவனுடைய ஆளுகைக்கு நீங்கள் உட்பட்டவர்களாக இருந்தால், இருளின் ராஜ்யத்திற்கு சொந்தக்காரனான பிசாசு உங்களை ஒன்றும் செய்யவே முடியாது. உலகத்திற்கு அதிபதியாக இருக்கிற பிசாசு உங்கள் மேலே கை போடவே முடியாது. அல்லேலூயா. அதனால் சத்துருவின் வல்லமைகளுக்கு சவாலாகத்தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே எதிர்த்து போராடுகிற பிசாசுகளை எதிர்த்து தேவ வல்லமையினாலே நீங்கள் ஜெயிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையில் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் சத்துருவை எதிர்த்து நின்று ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தார், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.